ஹலோ சில்ட்ரன், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போதெல்லாம் ரைம்ஸ் நிறைய படிச்சிருப்போம், ரைம்ஸ் நிறைய சொல்லியிருப்போம் இல்லையா? என்னெல்லாம் சொல்லியிருப்போம்? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அதெல்லாம் சொல்லியிருப்போம் இல்லையா? அப்போ ஜாலியா குதிச்சுன்னு சொல்லியிருப்போம். பட் அதுக்கு மீனிங் அப்ப தெரிஞ்சிருக்குமா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. பட் ஏதோ ஒண்ணு எல்லாரும் சொல்றாங்க, நம்மளும் சொல்றோம். சோ கத்துக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும், பாடணும் குதிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும், பாடிருப்போம் குதிச்சிருப்போம். ஓகே, அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதோட மீனிங் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் ஹாப்பியா இருக்கு இல்லையா? ஆஹா, நமக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மீனிங், இதெல்லாம் இப்ப பாடிருக்கோம்ல அப்படின்லாம் ஒரு கனெக்ட் ஆகும், ஒரு ஹாப்பியா இருப்போம் இல்லையா? சோ மீனிங் தெரிஞ்ச அப்புறமும் ஒரு சந்தோஷம் இருக்கு, மீனிங் தெரியறதுக்கு முன்னாடி அதை பாடுறதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்கு. அதே மாதிரி மேத்ஸ்லயும் சில ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம மீனிங் தெரியாம படிச்சிருப்போம், மனப்பாடம் பண்ணியிருப்போம், யூஸ் பண்ணியிருப்போம், எக்ஸாம்லயும் நல்ல மார்க்கும் வாங்கியிருப்போம். சரியா? ஆனா அதோட மீனிங் இப்ப தெரிஞ்சதுன்னா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். கரெக்ட் தானே? சோ அந்த ஒரு ட்ரையல் தான் இப்ப நான் போட போற சீரீஸ். ஜஸ்ட் ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன சீரீஸ் ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். சோ நீ லேர்ன் பண்ணிக்கோ, என்ஜாய் பண்ண, உன்னோட கமெண்ட்ஸ், உன்னோட ஃபீட்பேக், நீ என்ன ஃபீல் பண்ற அதெல்லாம் சொல்லு. ஓகே, சோ இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் தெரிஞ்ச ஃபார்முலாஸ் தான், அதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்க போறோம். சில ஃபார்முலா நான் டிரைவ் பண்ணி காட்டுவேன், சில இதெல்லாம் இப்படி இருக்குன்னு அப்ளை பண்ணி காட்டலாம். சரி, எப்படி வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, அதுல ஒரு ஃபார்முலா ஒரு மெத்தட்ல பார்க்கலாம். ஓகே, சோ இப்போ வந்து ஏபியோட சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் an ஏபி அது பார்க்கலாமா? ஏபி என்ன தெரியும்? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். சரி, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னா எப்படி இருக்கும்? ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2d அப்படி போயிட்டு இருக்கோம் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ரஷன் எடுக்க போறோம், அதோட சம் டு n டேர்ம்ஸ் என்னவா இருக்கும்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, ரெடியா? வரீங்களா? எஸ். சோ நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம்? ஏபி எழுத போறோம். ஏ, அதுக்கப்புறம் பிளஸ் ஏன் போடுறோம்னா எல்லாத்தையும் ஆட் பண்றோம் இல்லையா? அதனால அரித்மெட்டிக் சீரீஸ் ஆயிடும் இது. அதோட சம் பார்க்க போறோம். ஏ பிளஸ் டியா செகண்ட் டேர்ம், சோ தேர்ட் டேர்ம் ஏ பிளஸ் 2d, ஃபோர்த் டேர்ம் ஏ பிளஸ் 3d. முதல்ல ஒரு 4 டேர்ம்ஸ் இருக்கிறது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். சோ 4 டேர்ம் தான் இருக்கு. சோ S4 இது. ஓகே, சம் ஆஃப் 4 டேர்ம்ஸ் ஆஃப் an AP. ஓகே, எழுதிட்டோமா? சோ நம்ம என்ன பண்ண போறோம்? இதே ஏபிய திரும்ப எழுத போறோம். சரியா? S4 திரும்பி எழுத போறோம், புரியுதா? அப்படி ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுத போறோம். சரியா? ஆட் தானே பண்றோம், ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதினாலும் வேல்யூ மாற போறது இல்லை. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் டேர்ம் எழுதுறோம் ஏ பிளஸ் 3d, அதுக்கப்புறம் அடுத்த டேர்ம் ஏ பிளஸ் 2d, அதுக்கப்புறம் ஏ பிளஸ் டி, அதுக்கப்புறம் ஏ. ஓகே, சோ இப்போ என்ன பண்ண போறோம்? ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். 2 S4 இல்லையா? அதனால ஆட் பண்ணா என்ன வரும்? 2S4 வரும். 2 times S4. ஓகே, சோ இது இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா a பிளஸ் a 2a பிளஸ் 3d, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2a பிளஸ் 3d. கரெக்டா? இதுலயும் 2a பிளஸ் 3d, இதுலயும் 2a பிளஸ் 3d. எத்தனை முறை இருக்கு? எஸ், 4 டைம்ஸ். சோ எத்தனை டைம்ஸ் நம்ம எடுத்தோம்? 4 தானே, அப்போ 4 டைம்ஸ் தான் இருக்கும் இல்லையா? 4 டைம்ஸ் 2a பிளஸ் 3d இருக்கா? புரியுதா? எஸ். இதே மாதிரி இன்னொரு ஏபி எடுக்கலாம். இதுல 4 டேர்ம் எடுத்தோம் இல்லையா? அடுத்த 5 டேர்ம் எடுத்துக்கலாமா? S5 எடுத்துக்கலாம். சரியா? ரெண்டையும் பார்த்துட்டு அப்புறம் கம்பேர் பண்ணி ஃபார்முலாக்கு வரலாம். ஓகே, S5 னா 5 டேர்ம், ஃபர்ஸ்ட் 5 டேர்ம்ஸ் எடுக்க போறோம். சரி, ஏ, சோ ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2d, ஏ பிளஸ் 3d, ஏ பிளஸ் 4d. சோ 5 டேர்ம்ஸ். அதே மாதிரி திரும்பி எழுத போறோம். எஸ், உங்களுக்கு காமெடி ஞாபகம் வருதா? திரும்பி சொல்லு. அதே தான் திருப்பி சொல்ல போறோம். சோ ஏ பிளஸ் 4d, ஏ பிளஸ் 3d, ஏ பிளஸ் 2d, ஏ பிளஸ் டி, ஏ. ஓகே, சோ இதையும் ஆட் பண்ண போறோம். 2 டைம்ஸ் S5. ஓகே, S5 னா 5 டேர்ம்ஸோட சம் அப்படிங்கிற மீனிங் தான். ஓகே, சோ இதுலயும் 2a வருதா? 4d, 2a 4d, 2a 4d. சோ 2a பிளஸ் 4d வருது. எத்தனை டைம்ஸ் வரும்? 5 டைம்ஸ். 1 2 3 4 5. ஓகே, 5 டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ 5 டைம்ஸ் 2a பிளஸ் 3d. இதுலயும் நம்ம என்ன பண்ண போறோம்? S5 தான் வேணும். சோ 2 ஆல ரெண்டு பக்கமும் டிவைட் பண்றோம். 5/2 2a பிளஸ் 4d. ஓகே, சோ ஜஸ்ட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாமா? இதுல
2 times S4 அதே மாதிரி S4 once அப்படின்னு 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாமா? டிவைட் பண்ண என்ன ஆகும் சொல்லலாமா? S5 சாரி S4 இல்லையா? S4 நம்ம கொண்டு வர போறோம். 2 times S4 ஓட வேல்யூ இருக்கு. இப்ப S4 ஓட வேல்யூ ஏன்னா அப்ப ரெண்டு பக்கமும் 2 ஆல டிவைட் பண்ண போறோம். ஏன் இது இப்ப போடுறேன்னா இந்த மாதிரி 5/2 வர மாதிரி இதையும் போட போறோம். 4/2 முதல்ல போட்டிருந்தா நீ கேன்சல் பண்ணலாமான்னு யோசிச்சிருப்ப. ஓகே, சோ 4/2 2a plus 3d புரியுதா? ஓகே, இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 5 டேர்ம்ஸ் இருக்கும்போது 5/2 வந்தது. அப்போ n டேர்ம்ஸ் எத்தனை டேர்ம்ஸ் போட்டாலும் அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா எதுக்கு பதிலா எந்த நம்பர் போட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அதனால தானே nல காமனா சொல்றது கண்டுபிடிக்கிறது நம்ம ஃபார்முலாவை. சோ 5க்கு பதிலா n இருக்கு. அப்ப இங்க 5/2ன்றது என்ன ஆயிடும்? இங்க n/2 ஆயிடும். இதையும் ஒரு முறை செக் பண்ணிக்க. 4க்கு பதிலா எஸ் 4/2 கரெக்டா? அப்ப n இருக்கிறதுனால n/2. ஓகே, அதாவது என்ன அர்த்தம்? இந்த மாதிரி n டேர்ம்ஸ் எழுதியிருந்தா n டைம்ஸ் இந்த சம் கிடைச்சிருக்கும். கரெக்டா? 4 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால 4 டைம்ஸ் கிடைக்கும். 5 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால 5 டைம்ஸ் கிடைக்கும். அப்ப n டேர்ம்ஸ் இருக்கிறதுனால n டைம்ஸ் கிடைக்கும். கரெக்டா? ஆட் பண்ணும்போது 2 டைம்ஸ் வரும். அதனால 2 ஆல் டிவைட் பண்றோம். ஓகே, சோ அடுத்தது இதுல 2a ஏன்னா இங்க ஒரு a பிளஸ் a தான் 2a தான். எப்படியுமே அது காமனா 2a தான். சோ 2a பிளஸ் இங்க 4 டேர்ம்ஸ் இருக்கும்போது இங்க 3d, இங்க 5 டேர்ம்ஸ் இருக்கும்போது இங்க 4d. அதாவது 4 டேர்ம்ஸ் இருக்கும்போது 4 minus 1d. ஓகே, 5 டேர்ம்ஸ் இருக்கும்போது 5 minus 1 of d. ஓகே, அப்ப n டேர்ம்ஸ் இருக்கும்போது எஸ் n minus 1 of d. கரெக்டா? அப்ப n டேர்ம்ஸ் இருக்கச்சா n minus 1 of d. ஃபார்முலா வந்தாச்சா? என்ன ஃபார்முலா? Sn is equal to n/2 into 2a plus n minus 1 of d. என்ன ரீசன் இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ நீ இந்த ஃபார்முலாவை இன்னும் என்ஜாய் பண்ணுவ. ஓகே, அடுத்த வீடியோல அடுத்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்றத வேற ஒரு மெத்தட்ல பார்க்கலாம். ஓகே, என்ஜாய்.